தும்பிக்கையானது வலது புறமாக வளைந்திருந்தால் தான் அதை வலம்புரி என்றும், தும்பிக்கையானது இடதுபுறமாக வளைந்திருந்தால் அதை இடம்புரி விநாயகர் என்றும் தானே அழைக்கிறோம். பொதுவா அப்படித்தானே பிரணவஸ்வரூபனாகவே அந்த பிரணவ மந்திரமாகி அந்த ஓம்காரத்தை தன்னுடைய அந்த உருவிலே அந்த முகத்திலே உள்ளடக்கியவராக காட்சி அளிப்பவர் தான் இந்த வலம்புரி விநாயகர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அந்த நேயர் என்ன கேட்டிருக்காருன்னு சொல்லி பார்த்தோம்னா, வலம்புரி விநாயகரினுடைய சிறப்பம்சம் என்ன அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. விநாயக பெருமானாலே ஸ்பெஷல் தானே. பொதுவாக நம்முடைய கஷ்டங்கள்லாம் தீரணும், விக்னேஸ்வரனே பேர். விக்னம்னா தடை, தடைகளை நீக்குபவர் தான் அந்த விக்னேஸ்வரன். ஆக நம்ம தடைகள் உடைய வேண்டும் என்று சொன்னால் விநாயக பெருமானுக்கு சிதறு தேங்காய் உடைத்து வழிபடுகிறோம். அப்படி எல்லா பிள்ளையாருமே விசேஷம் தானே. இதுல என்ன வலம்புரி இடம்புரின்னு ஏன் தனியா பிரிக்கணும் அப்படின்னு சொன்னா, பொதுவாக எல்லாமே நமக்கு இடமிருந்து வலமாகத்தான் செல்லும். அந்த இடப்பக்கம்தான் அது சுழன்று இருக்கும். ஆனால் வலம்புரி என்று வரும் பொழுது இந்த வலது பக்கம் மட்டும் அவருடைய அந்த தும்பிக்கையானது வளைந்திருக்கிறதே, அதுதானே. தும்பிக்கை வளைந்திருந்தால், தும்பிக்கையானது வலது புறமாக வளைந்திருந்தால் தான் அதை வலம்புரி என்றும், தும்பிக்கையானது இடதுபுறமாக வளைந்திருந்தால் அதை இடம்புரி விநாயகர் என்றும் தானே அழைக்கிறோம். பொதுவா அப்படித்தானே. சங்குன்னு பார்த்தா கூட அந்த தட்சிணமுகமாக இருக்கக்கூடிய சங்கைத்தான், அதைத்தான் வலம்புரி சங்கு அப்படின்னே சொல்லுவா. இதுல ஏன் வலம்புரி விநாயகருக்கு மட்டும் இத்தனை மகத்துவம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பொதுவா விநாயக பெருமானே மகத்துவம் நிறைந்தவர் தான். ஆனால் வலம்புரி விநாயகர் என்று வரும் பொழுது இதற்கு மடி, ஆச்சாரம், அனுஷ்டானம் அத்தனையும் தேவைன்னு சொல்றார். ஏன்னா மிகவும் சக்தி வாய்ந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்றார். இதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, நம்ம பொதுவா என்ன பண்ணுவோம், எதற்கெடுத்தாலும் முதல்ல விநாயக பெருமானை துதித்துத்தானே ஒரு விஷயத்தையே துவக்குவோம். ஒரு எழுதணும் அப்படின்னு சொன்னாக்க, ஒரு பத்திரிகை எழுதும்போது கூட முதல்ல என்ன பண்ணுவா, பேப்பர்ல மேல பிள்ளையார் சுழி போடு அப்படின்னு சொல்றா இல்லையா. பிள்ளையார் சுழி போட்டு தான் எழுதவே துவங்கணுங்கிற அந்த சுழி ஒரு ஊ அப்படிங்கிறத போட்டு கீழே 2 கோடை போட்டிருப்பா. அதுதான் பிள்ளையார் சுழின்னே வைக்கிறோம். அப்படி பிள்ளையார் தனக்குத்தானே சுழித்து கொண்டாராம். எங்கே? அந்த வலம்புரி விநாயகராக அவர் தனக்குத்தானே சுழி போட்டு கொண்டதுதான். பொதுவா தும்பிக்கை அப்படி விட்டா அது லெப்ட் பார்த்து தான் போகும். ஆனால் இவர் அதை சுழித்து மடக்கி வலதுபுறமாக திருப்பி வைத்துக் கொள்கிறார் என்று சொன்னால் அங்கே என்ன தாற்பயத்தை சொல்கிறார்கள் தெரியுமா? அவருடைய முகத்தில் இருந்து, அதாவது இந்த கண்ணப்பகுதியிலிருந்து அப்படியே இணைச்சு பார்த்தோம்னா அது அப்படியே இந்த வயிறு வரைக்கும் அப்படியே இப்படி திரும்பி இருக்கும். அதனை இணைத்து பார்த்தால் அதனுடைய வடிவம் எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரு ஓம்கார வடிவமாக காட்சி அளிக்கிறதா. அந்த ஓம் என்பதைத்தானே பிரணவம் என்றே சொல்கிறோம் தானே, பிரணவ மந்திரம்னு சொல்றோம் தானே. அந்த பிரணவ மந்திரம், அந்த ஓம பிரிச்சா என்னென்ன வரும்? அகார உகார மகாரம் இணைந்ததுதான் அந்த பிரணவம்னு சொல்றோம். அந்த பிராணசக்தியாக அந்த பிரணவ பொருளாகவே விநாயக பெருமான் காட்சி அளிப்பதுதான் அந்த வலம்புரி விநாயக ஸ்வரூபம்னு சொல்றார். அந்த வலம்புரி விநாயகனை அப்படியே நாம் கற்பனை செய்து பார்த்தால் அந்த இடத்திலே ஒரு ஓம்காரம் என்பது நம்முடைய கண்களுக்கு தெரிகிறது. ஓம்கார ஸ்வரூபனாக, பிரணவஸ்வரூபனாகவே ஒரு காட்சி அளிப்பதால் தான் அந்த வலம்புரி விநாயகருக்கென்று அத்தனை மகத்துவம் சொல்லப்படுகிறது, அத்தனை விசேஷத்தன்மை சொல்லப்படுகிறது. வலம்புரி விநாயகராக அந்த பிள்ளையார் பட்டியிலே காட்சி அளிப்பதால் தான் அங்க ஒரு வாசகமே எழுதியிருப்பா தெரியுமா? யாம் இருக்கும் இடத்திலே செல்வ வளம் கொழிக்கும் எழுதியிருப்பார். யாம் இருக்கும் இடத்திலே செல்வம் கொழிக்கும் எழுதியிருக்கான்னா அந்த வலம்புரி விநாயகருடைய மகத்துவம் எத்தனை இருக்க வேண்டும். ரொம்ப ஆச்சாரம், அனுஷ்டானம், மடி எல்லாமே வேணுமா வலம்புரி விநாயகருக்கு. சாதாரணமா பிள்ளையாரை வழிபடுறதுக்கு அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லுவா. சாதாரணமா இருந்தா போறோம், ரொம்ப சிம்பிளா. அதனால்தான் எல்லா இடத்துலயும் பிள்ளையார் கோயிலை கட்டி வச்சிருப்பா. ஆனால் அது வலம்புரி விநாயகர் கோவிலாக இருக்கிறது என்று சொன்னால் அங்கே முறையாக அந்த ஆகம விதிகள் என்பது கடைபிடிக்கப்பட வேண்டும். இந்த முறையான அனுஷ்டான முறைகள் என்பது கடைபிடிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அங்க அந்த ஒரு இறை சாநித்தியம் என்பது நிறைந்திருக்கும். அந்த இடத்திலே மேலும் மேலும் செல்வ வளம் என்பது கொழிக்கும்னு சொல்லியிருப்பார். இப்படி வலம்புரி விநாயகருக்கென்று தனி மகத்துவமே உண்டு. பொதுவா சங்கு அப்படின்னு வரும்போதே வலம்புரி சங்கு அது பெருமாளினுடைய கரங்களிலே இருப்பதுன்னு சொல்றோம் இல்லையா. அப்படி இருக்கும்போது இந்த வலம்புரி சங்கினுடைய வடிவாகவுமே இந்த விநாயக பெருமானினுடைய அந்த வலம்புரி வடிவம் என்பது காட்சி அளிப்பதால் அங்கே மகாவிஷ்ணுனுடைய அம்சத்தையும் சேர்த்து பார்க்கிறார்கள். அந்த விநாயக பெருமானினுடைய இடத்திலேயே மகாவிஷ்ணுனுடைய அம்சமும் ஒன்றாக இணைந்திருக்கிறது. அந்த சங்கினை அந்த மகாவிஷ்ணுவிற்கு அளித்தவர் யாருன்னு பார்த்தா பரமேஸ்வரன். அப்படி பரமேஸ்வரனுடைய சொரூபமும் அந்த இடத்திலே காணப்படுகிறது. இவ்வாறு 2 பேரும் இருக்கும்போது பிரம்மா மட்டும் எங்க இருப்பார்? அவரும் இங்க தன்னாலே சேர்ந்துருவார் தானே. ஏன்னா பெருமாளினுடைய நாபியிலே இருக்கிறவர் தானே பிரம்மா.
இப்படி அந்த வலம்புரி விநாயகரானவர் மும்மூர்த்திகளினுடைய ஸ்வரூபமாகவே பார்க்கப்படுகிறார் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். இப்படி படைத்தல், காத்தல், அழித்தல் என்று 3 தொழில்களையும் செய்யக்கூடிய அந்த மும்மூர்த்திகளினுடைய ஸ்வரூபமாகவே, ஒரு பிரணவ ஸ்வரூபனாகவே, அந்த பிரணவ மந்திரமாகிய அந்த ஓம்காரத்தை தன்னுடைய அந்த உருவிலே, அந்த முகத்திலே உள்ளடக்கியவராக காட்சி அளிப்பவர்தான் இந்த வலம்புரி விநாயகர். இவரை வழிபடுவதன் மூலமாக மனதிலே தெளிவு என்பது கிடைக்கிறது, பயம் என்பது அறவே நீங்குகிறது, ஞானம் என்பதும் பிறந்து விடுகிறதுன்னு தான் அந்த விநாயக பெருமானினுடைய அந்த தாத்பரியமாக சொல்கிறார்கள். இது போன்ற சந்தேகங்கள் உங்கள் மனதிலே தோன்றலாம். உங்கள் மனதிலே தோன்றக்கூடிய சந்தேகங்களை கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். நம்முடைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் அவை பற்றி விரிவாக விவாதிக்கலாம். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.